குழந்தைகள் செல்போன் பயன்படுத்துவதால் ஞாபக மறதி ஏற்படுவதுடன் தன்னம்பிக்கை குறைந்து மன அழுத்தத்திற்கு ஆளாவதாக மனநல மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். தங்களுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்பதற்காக பெற்றோர்களே செல்போனை கொடுப்பதாகவும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இதனால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் விறுவிறு பேட்டிக்காக குழந்தைகள் நல மருத்துவர் ராஜஸ்ரீயிடம் செய்தியாளர் செல்வகுமார் நடத்திய நேர்காணலை பார்க்கலாம். குழந்தைங்களுக்கு செல்ஃபோன்னா பிடிக்கிறது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருமே யூஸ் பண்ணுறோம். குழந்தைங்க பார்த்து கற்றுக்கிறது தான். நம்ம பேசுகிறதும் சரி, பழகிறதும் சரி, வேணும் வேண்டாம் சொல்கிற ஒரு பாஷை, லாங்குவேஜ் எல்லாமே குழந்தைங்க பெரியவங்க பார்த்து தான் கற்றுக்குறாங்க. அதே மாதிரி நம்ம யூஸ் பண்ணுறோம், நம்மளும் யூஸ் பண்ணணுங்கிறது அது நார்ம், இயற்கை அப்படிங்கிற அளவுக்கு குழந்தைங்க மனசில் ஒன்று தெரிய வருது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, செல்ஃபோன்ஸில் வர நாய்ஸஸ், வீடியோ கேம்ஸ், அந்த கலர்ஸ் எல்லாமே ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது. குழந்தைக்கு அந்த ஈர்ப்பு ரொம்ப ஜாஸ்தியாக உண்டு பண்ணுறதுனால அதை விட்டுட்டு போனால் அது குழந்தை ஏதோ கொடுக்குற மாதிரி அந்த ஃபீலிங் குழந்தைங்களுக்கு வருது. இந்த மோஸ்ட்லி நம்ம இதை சரி பண்ணுறது நம்மளோட பொறுப்பு. 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு ஸ்க்ரீன் டைம் அலௌடே கிடையாது. அதாவது நீங்கள் ஏதாவது ஸ்க்ரீன் டைம், அது ஐபேடாக இருக்கலாம், மொபைலாக இருக்கலாம், டிவியாக இருக்கலாம், எது வேணால் இருக்கலாம். அந்த லாங்குவேஜ் டெவலப் ஆகணும் அப்படின்னா, நம்ம ஒரு குழந்தைக்கு பேச்சு டெவலப் ஆகணுங்கும்போது ஸ்க்ரீன் டைம் இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே 2லேருந்து 6 வயசுக்கு இருக்கிற குழந்தைங்களுக்கு அபவுட் 1 hour இன் 24 hours டைமில் நம்ம கொடுக்கலாம் மொபைலில். அதுலேயும் வியூவிங் அப்படின்னா நம்ம சேர்ந்து பார்த்துட்டு பண்ணணும். ஏன் அப்படின்னா, இது மொபைலோட கல்ச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ப்ரைவேட்டாக இருக்குது. என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்கன்னே தெரியாது. குழந்தைங்களுக்கு பிடிச்சிக்க தெரியும், என்ன பார்க்குறாங்க, எவ்வளோ நேரம் பார்க்குறாங்க, அது நல்லதா கெட்டதாங்கிறத இது கூட தெரியாது. ஸோ இது சம்திங் ரொம்ப பர்சனலைஸ்டாக இருக்கிற ஸ்பேஸ். அதில் யாராவது என்க்ரோச் பண்ணுறாங்க, அது உள்ளே வராங்க அப்படின்னாலே குழந்தைங்க கெட் ஜிட்ரி. அது அவங்களால அக்செப்ட் கூட பண்ண முடியாது. அளவுக்கு அதிகமாக இதை பார்க்குறப்போ இந்த குழந்தைகளுக்கு மன அழுத்தம், கண் பார்வை போன்ற குறைபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. மன அழுத்தம் குழந்தைங்களுக்கு மாத்திரம் இல்லை, பெரியவங்களுக்கு, முதியோருக்கு, எல்லாருக்குமே மன அழுத்தம் இதனால சயின்டிஃபிக்கலி ப்ரூவன். அண்ட் லாங் டேர்ம் பாதிப்புகள்னு பார்த்தீங்கன்னா, மெமரி கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகுது, காக்னிஷன் அஃபெக்ட் ஆகுது. அழக்கூடிய அடம்பிடிக்கக்கூடிய குழந்தைங்க கையில் அப்பா அம்மாவே மொபைலை கொடுத்துட்டு அவங்களோட வேலைக்கு எந்த தொந்தரவும் இல்லாமல் இருக்கணுங்கிறக்காக கொடுக்குறாங்க. இது ஒரு சரியான விஷயமா? கண்டிப்பாக கிடையாது. நிறையா வீட்டில் பார்த்தீங்கன்னா, அம்மா அப்பா வேலைக்கு போயிட்டு இருக்காங்க. அதனால என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டுக்குள்ளேருந்து வந்ததுக்கு உடனே குழந்தை அழகுதுன்னா இந்த ஃபோனை வச்சுக்கோ, என் வேலையை நான் மாட்டுக்கு பார்த்துட்டு இருக்கேன், எனக்கு டைம் இல்லை, உனக்கு பார்த்துக்கிறதுக்கும் டைம் இல்லைங்கிறது என்னோட சப்ஸ்டிடியூட்டாக ஃபோனை கொடுக்கறதே முதல்ல தப்பான விஷயங்கள். செகண்ட் திங், ஹாலிடே டைம்லையும், அதாவது வீக்கெண்ட், சண்டே அந்த மாதிரி வீட்டில் இருக்கிற டைம்லையும் குழந்தைங்களோட இன்ட்ராக்ஷன் டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. அதுவும் அதை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்காகவும் மொபைல் ஃபோன்கள் கொடுக்குறாங்க. அதுவும் தப்பான விஷயம்தான். புக்கு படிக்கிறது, அம்மா அப்பா படிக்கிறாங்க, நியூஸ் பேப்பர் படிக்கிறாங்க, நம்மளும் நியூஸ் பேப்பர் படிக்கலாம். அந்த மாதிரி வேறு ஏதாவது இதில் ஆர்ட் கிளாஸஸ், வீட்டிலேயே உட்காந்து பெயிண்ட் பண்ணலாம், இல்லை கிளாஸஸ் போடலாம், இல்லை அவுட்டோர் கேம்ஸ், வேறு விஷயங்களில் திசையை திருப்பினாதான் இதோட காம்போசிட் டைம் குறைய வரும்.